நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. ஆண்டவர் இடுக்கண்ணி நின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர், எங்களோடு நடக்கின்றீர், எங்களை அன்பு செய்கின்றீர், எங்களை இடுக்கண்ணி நின்று விடுவிக்கின்றீர். உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இதோ பல்வேறு இடுக்கண்ணினால், பிரச்சினைகளினால், குழப்பங்களினால், நோய் நொடிகளினால், உறவு சிக்கல்களினால் அமைதியை இழந்து உடல் வருந்தி தவிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உமது பாதத்திலே தருகின்றோம். இந்த 1 மணி ஆராதனையிலே ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்தருள வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். இதோ எத்தனை ஆயிரம் சகோதர சகோதரிகள் நாங்கள் இந்த மாதா தொலைக்காட்சி ஆராதனையிலே கலந்து கொள்வோம், இறைவனுடைய அருள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் என்று நம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருள வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உமது நம்பிக்கை உமக்கு நலம் தந்தது என்ற இயேசுனுடைய அந்த அற்புதமான இறை வார்த்தைக்கு அடிப்படையிலே ஆண்டவரே, இதோ நம்பிக்கையோடு ஜபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய இடு கண்ணி நின்று நீர்தாமே அவர்களை விடுவித்தள்ள வேண்டுமா ஜபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த வாழ்க்கையிலே ஏராளமான சிக்கல்கள், இடுக்கண்கள் எங்களுக்கு உண்டு. ஆண்டவரே, வாழ வேண்டும், சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிற வேளையிலே நோய் நொடிகளினால் பாதிப்புக்கு உள்ளாகி முடங்கி போய் கொண்டிருக்கக்கூடிய ஏராளமான சகோதர சகோதரிகள் உண்டு. ஆண்டவரே, அங்கு நோய் என்பது ஒரு இடுக்கண். துன்பங்கள் துயரங்கள் பட்டு ஏழ்மையிலே அவதியுற்ற வேளையிலே என்றாவது ஒரு நாள் இந்த ஏழ்மை நிலையிலிருந்து விடுபட வேண்டும், சமூகத்திலே முன்னேற வேண்டும் என்று நினைத்த வேளையிலே, கனவுகளோடு வாழ்ந்த வேளையிலே குடும்பத்திலே நடக்கின்ற அந்த இழப்புகள், இறப்பு சூழ்நிலைகள் அந்த குடும்பத்திற்கான ஒரு இடுக்கண். ஆண்டவரே, பலவிதமான முதன்மைகள் குடும்பங்களிலே உண்டு, சமூகங்களிலே உண்டு என்பதை அறிவீர். அதிலும் குறிப்பாக பொருளாதாரம் என்பது அத்தியாவசியமான ஒன்றாகி மாறிவிட்ட சூழ்நிலையிலே ஆண்டவரே, ஏராளமான சகோதர சகோதரிகள் பொருளாதாரத்தை முதலீடாக கொண்டு தொழில் தொடங்கக்கூடிய வேளையிலே
எப்படியாவது வாழ்க்கையிலே பொருளாதார தன்னிறைவு அடைந்துவிட வேண்டும் என்று நினைக்கிற வேளையில் வரக்கூடிய ஏமாற்றங்கள், வரக்கூடிய தீமைகள், வரக்கூடிய நம்பிக்கை துரோகங்கள், பொருளாதார வீழ்ச்சிக்கு அழைத்து சொல்லக்கூடிய வேளையிலே ஆண்டவரே, அது ஒரு இடுக்கண் என்பதை அறிகிறோம். அன்பு தெய்வமே இறைவா, நீர் அழகான ஒரு குடும்பத்தை உமது சாயலிலே படைத்திருக்கிற வேளையிலே பிள்ளைகள், பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள் என்று வாழக்கூடிய வேளையிலே, குடும்பத்திலே பேசாதிருக்கிற வேளையிலே, மனத்தாங்களோடு வாழ்கிற வேளையிலே, அக்கம் பக்கத்தினரோடு அயலாரோடு மனக்கசப்போடு பழகக்கூடிய காலகட்டத்திலே ஆண்டவரே, அதுவே அவர்களுக்கு வாழ்க்கையின் மகிழ்ச்சியிலே மிகப்பெரிய ஒரு இடுக்கணாக இருக்கிறது என்பதையும் பார்க்கிறோம். ஆண்டவர் இடுக்கண்ணினின்று நீதிமான்களை விடுவிக்கிறார் என்ற திருப்பாடல் ஆசிரியர் ஒரு நம்பிக்கையை எங்களுக்குள்ளே விதைத்திருக்கிறார். ஆண்டவரே, இதோ எத்தனையோ இடுக்கண்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டு. சொல்ல முடியாத இடுக்கண்கள் உண்டு, தடைகள் உண்டு, வேதனைகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. அனைத்தையும் ஆண்டவர் ஏதோ இந்த ஆராதனை வேளையிலே நீர் அவற்றிலிருந்து எங்களை விடுவிக்கிறீ என்ற நம்பிக்கையிலே உமது பாதத்திலே வைத்து ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதித்து எங்கள் ஒவ்வொருவருடைய இடுக்கண்ணி நின்று எங்களை விடுவித்தருள்வீராக. ஆமேன். அமுதே ஆராதனை, அருளே நிறைவே ஆராதனை. அன்பே அமுதே ஆராதனை, அருளே நிறைவே ஆராதனை. ஆலய தலைவா ஆராதனை, அழகுள்ள தேவனே ஆராதனை. ஆலய தலைவா ஆராதனை, அழகுள்ள தேவனே ஆராதனை. அன்பே அமுதே ஆராதனை, அருளே நிறைவே ஆராதனை. மருந்தாய் என்னை வாழ்விக்கும் திருவிருந்தாய், நான் தேடிடும் மருந்தாய் என்னை வாழ்விக்கும் திருவிருந்தாய், என்னை உணர்விக்கும் உயிர் பொருளாய், என்னில் வாழ்ந்திடும் மறை பொருளே. என்னை உணர்விக்கும் உயிர் பொருளாய், என்னில் வாழ்ந்திடும் மறை பொருளே. அன்பே அமுதே ஆராதனை,
அருளே நிறைவே ஆராதனை. மனக்கவலையில் ஆறுதலா, உடல் தளர்கையில் தேற்றுதலா. மனக்கவலையில் ஆறுதலாய், உடல் தளர்கையில் தேற்றுதலாய். என் வாழ்க்கையில் மாறுதலாய், என்னில் வாழ்ந்திடும் மறைபொருளே. என்னில் வாழ்க்கையில் மாறுதலாய், என்னில் வாழ்ந்திடும் மறைபொருளே. அன்பே அமுதே ஆராதனை, அருளே நிறைவே ஆராதனை. அன்பே அருளே ஆராதனை, அருளே நிறைவே ஆராதனை. ஆலய தலைவா ஆராதனை, அழகுள்ள தேவனே ஆராதனை. ஆலய தலைவா ஆராதனை, அழகுள்ள தேவனே ஆராதனை. அன்பே அமுதே ஆராதனை, அருளே நிறைவே ஆராதனை. பேரன்பும் பேரிரக்கமும் கொண்ட எங்கள் வல்லமை மிக்க தந்தையே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து வணங்குகின்றோம். திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து நாங்களும் உம்மை துதிக்கின்றோம். நீர் எங்கள் இடுக்கண்களிலிருந்து எங்களை விடுவித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். வாழ்வின் பல்வேறு நிலைகளிலே பல்வேறு தடைகளை தாண்டி செல்கிற பொழுது, எல்லா நிலையிலும் உணர்ந்து கொண்டிருக்கிற பொழுது நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை உணரச் செய்து கொண்டிருக்கிற மேலான தருணங்களுக்காக நன்றி சொல்கிறோம். எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்விலே வளர்ச்சியை காண்டு கொண்டிருக்கிற பொழுது, திடீரென ஒரு தளர்ச்சி நிலை ஏற்படுகிற பொழுது, சோர்ந்து போகிற பொழுது, ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து எங்களை விடுவிக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொழில் நிலையிலே நாங்கள் பல்வேறு சறுக்கல்களை சந்திக்கிற பொழுது நீர் எங்களோடு இருந்து மீண்டுமா எங்களை கட்டி எழுப்பி கொண்டிருப்பதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வு பாதையிலே நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிற பொழுது, பல்வேறு தடைகள் பலவீனங்களால் நாங்கள் சோர்ந்து கொண்டிருக்கிற பொழுது நீர் எங்களோடு இருந்து எங்களை ஊக்கப்படுத்தி எங்களோடு உடன் பயணித்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா நிலையிலும் உமது ஆவியான தேவனே நீர் எங்களோடு அசைவாடி எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். வாழ்விலே சோர்ந்து தயங்கி கொண்டிருந்த பொழுது ஒரு சிறு கூட்டமாக இருந்த திருத்தூதர்கள் மாபெரும் எழுச்சி மிக்க இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்கள் முயன்றார்கள், சென்றார்கள் என்றால் உமது ஆவியானவருடைய செயல் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அவள் சோர்ந்திருந்த பொழுது, ஒடுக்கப்பட்ட பொழுது, தூக்கி எறியப்பட்ட பொழுது, கசையால் அடிபடப்பட்ட பொழுது, கல்லெறியப்பட்ட பொழுது, எல்லா நிலையிலும் நீர் அவர்களோடு இருந்து உமது ஆவியானவர் செயல்பட்டு அக்கினியின் ஆவியானவர் தெய்வீக வல்லமையால் அவர் ஒவ்வொருவரிலும் இறங்கி அவர்களுடைய திறமைகளால் அல்ல, உமது வல்லமையால் அவர்கள் செயல்பட செய்திரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதே வல்லமை மிகுந்த ஆற்றல், உமது தெய்வீக ஆவியானவரின் ஆற்றல் எங்கள் வாழ்விலும் எங்கள் உள்ளங்களிலும் எங்களுடைய ஒவ்வொரு செயல்களிலும் முழுவதுமாக இறங்கி எங்கள் வாழ்வு பாதையை மாற்றி
நாங்கள் உமக்கு ஏற்றவர்களாக வல்லமை மிக்க மனிதர்களாக வாழ வளர நீரை அருள் தாரும். இந்த நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்த தருணத்தில் நீர் தொடர்ந்து உமது ஆவியின் வல்லமையால் இந்த வேளையில் மாதா தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் வாழ்விலும் உள்ளத்திலும் ஆவியானவருடைய வல்லமை இறங்கி செயல்பட வேண்டும் என்று சொல்லி இந்த பாடலை ஆவியானவரை அழைத்து வேண்டுகிறோம். ஆவியான தேவனே அசைவாடுமே, அருட்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருட்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. வாரும் ஆவியே தூய ஆவியே, வாரும் ஆவியே தூய ஆவியே, வாரும் ஆவியே தூய ஆவியே, வாரும் ஆவியே தூய ஆவியே. தெய்வீக அக்கினியே இறங்கி வாருமே, உன் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடும் ஐயா. தெய்வீக அக்கினியே இறங்கி வாருமே, உன் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடும் ஐயா. திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடும் ஐயா, திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடும் ஐயா. வாரும் ஆவியே தூய ஆவியே, வாரும் ஆவியே தூய ஆவியே, வாரும் ஆவியே தூய ஆவியே, வாரும் ஆவியே தூய ஆவியே. ஆன்மாவின் ஆன்மாவே அன்பினாவியே, என் சுவாசமாக என்னோடு தங்கிடும் ஐயா. ஆன்மாவின் ஆன்மாவே அன்பினாவியே, என் சுவாசமாக என்னோடு தங்கிடும் ஐயா. சுவாசமாக என்னோடு தங்கிடும் ஐயா, சுவாசமாக என்னோடு தங்கிடும் ஐயா. வாரும் ஆவியே தூய ஆவியே, வாரும் ஆவியே தூய ஆவியே, வாரும் ஆவியே தூய ஆவியே, வாரும் ஆவியே தூய ஆவியே. தூய தேவன் பேரொழியே என்னில் வாருமே, என் துணையாக என் வாழ்வில் ஒளிந்திடும் ஐயா. தூய தேவன் பேரொழியே என்னில் வாருமே, என் துணையாக என் வாழ்வில் ஒளிந்திடும் ஐயா. துணையாக என் வாழ்வில் ஒளிந்திடும் ஐயா, துணையாக என் வாழ்வில் ஒளிந்திடும் ஐயா. வாரும் ஆவியே தூய ஆவியே, வாரும் ஆவியே தூய
ஆவியே வாரும் ஆவியே, தூய ஆவியே வாரும் ஆவியே, தூய ஆவியே. திருப்பாடல். நம்முடைய பல்லவி: ஆண்டவர் இடுக்கண்ணியில் நின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார். ஆண்டவர் இடுக்கண்ணில் நின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். பல்லவி: ஆண்டவர் இடுக்கண்ணில் நின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். பல்லவி: ஆண்டவர் இடுக்கண்ணில் நின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். பல்லவி: ஆண்டவர் இடுக்கண்ணில் நின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியிலிருந்தும் அவர்களை விடுவித்து காத்தார். ஆண்டவரே, வாழ்க்கையில பல தருணங்கள்ல இந்த கடவுள் இவனுக்கு என்ன செய்வார் என்பதை பார்க்கலாம் என்று சொல்லி என்னை சூழ்ந்திருப்போர் பலர் எனக்கு எதிராக அமர்ந்து என்னை கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இன்னைக்கு ஓய்வு நாள், இந்த இயேசு என்ன செய்வார்னு பார்க்கலாம் என்று சொல்லி அந்த பரிசேயர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நீர் ஓய்வு நாளை விட மனிதன் மிக முக்கியமானவன், உயர்ந்தவன் என்று சொல்லி உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, படுக்கையை எடுத்துக்கொண்டு போ என்று ஆறுதலாய் அன்பாய் சுகமளிக்கிற தெய்வமாய் உம்மை அடையாளப்படுத்திக் கொண்டீர். ஆமாண்டவரே, எங்களை உற்று கவனித்துக் கொண்டிருப்பவர்கள் எங்களுக்கு முன்பாக வெட்கி தலை குனியும்படி உம்முடைய அற்புதமான செயல்களை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டே இருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, பல நேரங்களில் நாங்கள் தளர்ந்து போகிறோம், சோர்ந்து போகிறோம். ஆண்டவர் ஒருவேளை என்னை கவனிக்கவில்லையோ, கடவுள் என்னை ஒருவேளை கண்டுகொள்ளவில்லையோ என்று நாங்கள் தயக்கமுறுகிறோம் ஆண்டவரே. ஆனால் இதோ இன்று இந்த திருப்பாடல் ஆசிரியரோடு கூட இணைந்து நாங்கள் நம்பிக்கையோடு எழுந்து நிற்கிறோம். ஆண்டவர் எங்களை விடுவிக்கின்றார். ஏழை கூவி அழைக்கிற பொழுது அவர்களுக்கு செவிசாய்க்கிறார். ஆமாண்டவரே, எங்களுடைய வறுமை, எங்களுடைய திறமையின்மை, ஒரு சாதாரண மனிதன் என்கிற அந்த ஒரு உணர்வு பலருக்கு நாங்கள் கேலி பொருளாக இருந்திருக்கலாம். ஆனால் உமது பார்வையிலே, உம்முடைய நம்பிக்கையிலே நாங்கள் விலையேற பெற்றவர்கள். இதோ நாங்கள் அழைக்கிற பொழுது எங்களுக்கு செவிசாய்க்கிற தெய்வமாக இருக்கிறீர். எங்களை தொட்டு குணமாக்குகிற தெய்வமாக இருக்கிறீர். எங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து, எங்களுடைய துயர்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை தருகிற தெய்வமாக இருக்கிறீர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.
இதோ எம்மோடு பேச வந்திருக்கிற உமக்கு, எம்முடைய வாழ்க்கையை மாற்றி நம்பிக்கை தர வந்திருக்கிற உமக்கு எங்களுடைய அன்பை, எங்களுடைய ஆராதனையை, எங்களுடைய வணக்கத்தை உமது பாதங்களிலே சமர்ப்பித்து இந்த பாடலின் வழியாக காணிக்கையாக்குகிறோம். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி நான் இல்லையே, வாழ்வில்லையே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். இதய தாகம் நீ, இருளில் தீபம் நீ, உதய காலம் நீ, உறவின் பாலம் நீ. தள்ளாடினான் தடுமாறினே, கண்கூடினான் வழிமாறினே. தீராத துன்பங்களில் நீ தாயாடி தாளாட்டினாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். உயிரின் தீபம் நீ, உலகின் வேதம் நீ. மழையின் மேகம் நீ, மலரின் மனமும் நீ. என் பாதையில் முன் போகவா, கண் போலவே என்னை காக்கவா. ஆதாரம் நீயாகவே, அன்பொன்றியலாகவே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி நான் இல்லையே, உன் நினைவின்றி வாழ்வில்லையே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய்.
பேசும் உன் அடியான் நான் கேட்கிறேன். இயேசுவே, எங்களது வாழ்க்கையில் பல நிகழ்வுகளின் வழியாக, நிஜங்களின் வழியாக, உறவுகளின் வழியாக, பகைவர்களின் வழியாக, பெற்றோர்களின் வழியாக, பிள்ளைகளின் வழியாக, தோல்விகளின் வழியாக, வெற்றியின் வழியாக, நன்மையின் வழியாக, தீமையின் வழியாக நீர் எங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறீர். பல காரியங்களை உணர்த்தி கொண்டே இருக்கிறீர். ஆனால் ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்தை விட்டு விலகி போகிற எங்களால் அதை உணர முடியவில்லை. என் வாழ்க்கையில் எப்பொழுதும் எனது சிந்தனை, நான் இப்படித்தான் யோசிப்பேன், அப்படித்தான் செய்வேன், இது என்னுடைய சிந்தனை, இது என்னுடைய கொள்கை, இது என்னுடைய எண்ணம், இது சரியாகத்தான் மட்டும் இருக்கும் என்ற ஒரு எண்ணம் மேலோங்கி நிற்பதால் என் வாழ்க்கையில் உங்களுக்கு இடமில்லாமல் போகிறது. ஆண்டவரே, நான் நியாயவாதியாய் இருப்பதனால் உண்மையாய் இருக்கின்ற உம்மை என்னால் கண்டுகொள்ள முடியவில்லை. நேர்மையாய் இருக்கிற உங்களை என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை. தூய்மையாய் இருக்கிற உங்களை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆண்டவரே, இடுக்க நேரங்களில் நீதிமானுக்கு நீர் துணையாய் இருக்கிறீர், நீர் வழியாய் ஒளியாய் இருக்கிறீர் என்பதை விவிலியத்திலே பல இடங்களிலே நாங்கள் வாசித்திருக்கிறோம், புரிந்திருக்கிறோம். ஆனால் வாழ்க்கையில் எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. காரணம், நான் நியாயவாதி, நான் கொள்கைவாதி, நான் நேர்மையானவன், உண்மையானவன் என்ற என்னுடைய எண்ணம், என்னுடைய சிந்தனை, என்னுடைய செயல் உங்களுக்கு என் வாழ்க்கையில் இடமில்லாத ஒரு நிலை. ஆண்டவரே இயேசுவே, இந்த புனிதமான தருணத்திலே முது உயிருள்ள பிரசன்னத்திலே நான் யார் என்பதை முதலில் உணர்ந்து கொள்கின்ற ஆற்றலை தாரும், விசுவாசத்தை தாரும். சிறு பிள்ளைகளாக நீங்கள் மாறாவிடில் விண்ணரசில் சேரமாட்டீர்கள் என்று பல முறை சொல்லி இருக்கிறீர். சிறியவனிலும் சிறியவனாய் இருக்கிற நான் அதை உணர்கின்ற அறிவினை தாரும். இயேசுவே, இந்த வாழ்க்கையில் எங்களால் எதுவும் செய்ய முடியாது என்பதை நாங்கள் உணர்வதே இல்லை. யோவான் 15:5 மிக தெளிவாக சொல்லுகிறீர், என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது. நீர் சொன்ன உயிருள்ள வார்த்தை. என்னோடு இணைந்தராவிடில் நீங்கள் வெட்டி எறியப்பட்டு நெருப்பில் இட்டு எரிக்கப்படுவீர்கள், சாம்பலாய் போவீர்கள். ஆண்டவரே, மீண்டும் உமது உயிருள்ள திரு பாதத்தை தேடி வருகிறோம். இந்த புனிதமான இடத்திலே நாங்கள் ஒன்று கூடி நிற்கிறோம். இயேசுவே, அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய பலவீனத்தை, எங்களது மனநிலையை, எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே, எங்கள் வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் நீர்தான் எங்களுக்கு தஞ்சம். உம்மால் மட்டும்தான் எங்களை மீட்டெடுக்க முடியும். உம்மால் மட்டும்தான் எங்களுக்கு நிலையான சமாதானத்தை அருள முடியும். உம்மால் மட்டும்தான் உண்மையான பாதைக்கு எங்களை இட்டு செல்ல முடியும். வழியும் ஒளியும் உண்மையும் வாழ்வுமாய் இருக்கிற நீர் மட்டும்தான் எங்களுக்கு எல்லாமாக இருக்க முடியும். அறிவாக, ஞானமாக, உண்மையாக, ஒளியாக, வாழ்வாக, வழியாக, உயிராக எல்லாமாக நீர்தான் இருக்க முடியும் என்று உணர்ந்து கொள்கின்ற மனநிலையை, இதயத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே தாரும். இயேசுவே, அந்த இதயம் இருந்தால் போதும். நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு சிந்தனையும், ஒவ்வொரு வழித்தடமும் நீயாக மட்டுமே இருக்க முடியும். என் சகோதரனே, என் சகோதரியே, இதோ இந்த புனிதமான நேரத்திலே எண்ணி பார்ப்போம். என் ஆண்டவருக்கு முன்னால், நம் தெய்வத்திற்கு முன்னால், நம் உயிருள்ள மெசியாவிற்கு முன்னால், மீட்பருக்கு முன்னால் அர்ப்பணித்து யோசிப்போம். தூசியிலும் தூசியாய் இருக்கிற, நம் மீது அன்பும் அக்கறையும் கொண்டிருக்கிற ஆண்டவரிடத்தில் நம்மை நாம் அர்ப்பணிப்போம். ஒவ்வொரு காரியமும், இயற்கையின் அத்தனை நியமங்களும் கடவுளை நோக்கியதாக இருக்கின்ற பொழுது நாம் மட்டும் ஏன் அவரை நோக்கியராக வாழ்வதற்கு
முயற்சி செய்வதே இல்லை. முயற்சிப்போம். ஆண்டவரின் துணை, ஆவியாருடைய வல்லமை, அன்னையின் பரிந்துரை, நற்கருணை, ஆண்டவருடைய உயிருள்ள பிரசனம் நம்மை மீட்டெடுக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த பாடலை ஜெபமாய் பாடுவோம். கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும், அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும், அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. குருவிகள் பறந்திடும் நேரத்திலே ஏணி தேவையில்லை. குருவிகள் பறந்திடும் நேரத்திலே ஏணி தேவையில்லை. நீரில் மீனினம் நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை. நீரில் மீனினம் நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை. ஞானம் தாங்கும் எந்த இறைவா என்னை நாடுவதே. ஞானம் தாங்கும் எந்த இறைவா என்னை நாடுவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும், அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. காத்திடும் இமைகள் அருகிருந்தும் விழிகள் காண்பதில்லை. காத்திடும் இமைகள் அருகிருந்தும் விழிகள் காண்பதில்லை. நெஞ்சில் உள்ளொளி நிறைந்திருந்தும் உள்ளம் ஏனோ உணர்வதில்லை. நெஞ்சில் உள்ளொளி நிறைந்திருந்தும் உள்ளம் ஏனோ உணர்வதில்லை. தவறி செல்லும் பாடு நானே என்னை தேடுவதே. தவறி செல்லும் ஆடு நானே என்னை தேடுவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும், அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள்
அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே, என்னை நோக்கி வருவதே, என்னை நோக்கி வருவதே. படைப்பு எல்லாம் உம்மை நோக்கி வந்து கொண்டு இருக்கிற பொழுது, படைப்பெல்லாம் உம்மை சார்ந்து இருக்கிற பொழுது, நீர் மட்டும் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறீர். எங்கள் எல்லா நிலையிலும் நீர் எங்களோடு வந்து கொண்டிருக்கிறீர். எங்கள் இடுக்கண் நேரங்களில் நாங்கள் உம்மை தேட மறந்தபோது கூட நீர் எங்களை நோக்கி வந்து எங்கள் வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறீர். அதற்காக நாம் உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, பல்வேறு நிலைகளிலே நாங்கள் உம்மை விட்டு பிரிந்து கொண்டே இருக்கிறோம். எங்களுடைய சொல்லாலும் எங்களுடைய செயலாலும் நான் என்ற எங்களுடைய மேலோங்கிய எண்ணத்தினாலும் உம்மை விட்டு வெகு தூரத்தில் சென்று கொண்டே இருக்கிறோம். பல நேரங்களிலே நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை கூட மறந்துடுகிறோம். நீர் எங்கள் வாழ்விலே இடுக்கண் வருகிற பொழுது நீர் எங்களில் செயலாற்றுவதை உணரும்போதுதான் நாங்கள் மீண்டுமாய் உம்மை நோக்கி வருகிறோம். இது எங்கள் வாழ்வில் மட்டுமல்ல, தொடக்கத்திலிருந்தே இது படைப்பில் நடந்து கொண்டே இருக்கிறது. அதை நாங்கள் பின்பற்றி கொண்டே இருக்கிறோம். நற்கருணையிலே வீற்றிருக்கும் தெய்வீக பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே எங்கள் வாழ்விலே மீண்டுமாய் எங்களை புதுப்பித்து கொள்ள, மீண்டுமாய் உம்மை நோக்கி வர எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே. எங்கள் இடுக்கண் நேரத்தில் மட்டுமல்ல, எங்கள் வாழ்வில் எல்லா நிலைகளிலும் உமது ஆலோசனைக்காக, உமது ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்காக, உம்மிடமிருந்து வழிகாட்டுதல் பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் உம்மை தேடி வர, நாடி வர அருள் தாரும். இதோ உமது இறப்பிற்கு பிறகு மீண்டுமாய் முடங்கி கிடந்த சீடர்கள் மத்தியிலே நீர் தேடி வந்து அவர்களை மீண்டும் கட்டி எழுப்பினீர். அவர்கள் உமது நற்செய்தியை அறிவிப்பதற்காக முழுவதுமாக சென்ற பொழுது தங்கள் நிலையை கடந்து சென்றார்கள். தாங்கள் அதுவரைக்கும் பின்பற்றி வந்த எல்லா சட்டங்களையும், எல்லா விதிமுறைகளையும், எல்லா எண்ண ஓட்டங்களையும், எல்லா கலாச்சார நிலைகளையும் கடந்து என் ஆண்டவரே என் கலாச்சாரம், என் ஆண்டவரே எனக்கு எல்லாமே என்று சொல்லி உம்மை பின்பற்ற முனைந்த பொழுது பல்வேறு எதிர்ப்புகளை சந்தித்தார்கள். பல்வேறு குழப்பங்களிலே இருந்தார்கள். கசையடி பெற்றார்கள், ஒடுக்கப்பட்டார்கள், அடித்து துரத்தப்பட்டார்கள். ஆனால் எல்லா நிலையிலும் அவர்கள் உம்மை பற்றி கொண்டார்கள். அவர்கள் உம்மை பற்றி சிக்கன பற்றி கொண்டார்கள். அவர்கள் உம்மை பற்றி கொண்ட விதத்தை பார்த்த மக்கள் உம்மை தேடி வர ஆரம்பித்தார்கள். யாரெல்லாம் உமக்கு எதிராக இருந்தார்களோ, யாரெல்லாம் உங்கள் நம்பாமல் இருந்தார்களோ, யாரெல்லாம் விலகி இருந்தார்களோ அதுவரை அவர்கள் எல்லாம் இவர்களுடைய நம்பிக்கையும் இவருடைய பற்றுறுதியையும் கண்டு மாறினார்கள். இன்று உலகம் முழுவதுமாக மீது நம்பிக்கை கொண்ட மக்கள் ஏராளம் ஏராளம். ஆனால் மீண்டுமாய் பல நேரங்களிலே நாங்கள் ஒவ்வொருவரும் சோர்ந்து விடுகிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் குழப்பங்களிலே ஆழ்ந்து விடுகிறோம். பல்வேறு நிலைகளில் நொறுக்கப்பட்டு உடைப்பட்டவர்களாக மாறிவிடுகிறோம். மீண்டுமாய் எங்களை கட்டி எழுப்ப முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலே, இந்த ஆராதனை வேளையிலே உமது தெய்வீக பிரசனம், உமது தெய்வீக ஆற்றல், உமது தெய்வீக சக்தி எங்கள் ஒவ்வொருவரிலும் இந்த நேரத்தில் இறங்குவதாக, எங்களை மீண்டுமாய் கட்டி எழுப்ப, எங்களை மீண்டுமாய் உருவாக்க, உமது நம்பிக்கையிலே இன்னுமாய் ஆளப்பட எங்களுக்கு அருள் தாரும். உம்மையே நாங்கள் சிக்கன பற்றி கொண்டு, இடைவிடாமல் உம்மையே நாங்கள் சிக்கன பற்றி கொண்டு, நீரே எங்கள் பாவங்களை போக்கி எங்களுக்கு நிறைவான அமைதியையும் ஆறுதலையும் தரக்கூடிய கடவுள் என்பதை உணரக்கூடிய தருணமாக இதை மாற்றியறலும். நாங்கள் உம்மோடு நீர் எங்களோடு இருக்கிறீர், நீர் எங்களில் செயலாற்றுகிறீர் என்பதை நாங்கள் உணரக்கூடிய தருணத்தை எங்களுக்கு கொடுத்தரலும். நீர் எங்கள் உள்ளத்தில் இருந்தாலும், எங்கள் அருகில் இருந்தாலும் நீர் இருக்கிறீர் என்பதை உணர முடியாமல் இருக்கிற அந்த நேரத்தை மாற்றி உமது அருளால், இரக்கத்தினால், தூய ஆவியாரின் அருள் ஆற்றலால் நாங்கள் உணர்ந்து உம்மோடு பயணிக்க எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே. ஆமேன், ஆமேன்.
இதோ இறைவனின் செம்மறியே, இவரே நம் பாவம் போக்குகிறார். இதோ இறைவனின் செம்மறியே, இவரே நம் பாவம் போக்குகிறார். அவனில் அமைதியை ஆக்குகிறார், அவனில் அமைதியை ஆக்குகிறார். கடவுள் நம்மோடு இருக்கின்றார், நற்கருணையின் வடிவில் திகழ்கின்றார். கடவுள் நம்மோடு இருக்கின்றார், நற்கருணையின் வடிவில் திகழ்கின்றார். உடலும் உள்ளமும் நலம் பெறவே, உடலும் உள்ளமும் நலம் பெறவே, இவர் உணவின் வடிவில் வருகின்றார். இதயத்தின் கதவுகள் திறக்கட்டுமே, இறை இயேசுவே அரசராய் அமரட்டுமே. இதயத்தின் கதவுகள் திறக்கட்டுமே, இறை இயேசுவே அரசராய் அமரட்டுமே. இதோ இறைவனின் செம்மறியே, இவரே நம் பாவம் போக்குகிறார். இன்பமும் துன்பமும் நமக்கு ஒன்றே, இவர் அன்பில் ஒன்றாய் இணைந்து விட்டார். இன்பமும் துன்பமும் நமக்கு ஒன்றே, இவர் அன்பில் ஒன்றாய் இணைந்து விட்டார். துன்பமும் பகைமையும் மறைந்து விடும், துன்பமும் பகைமையும் மறைந்து விடும். இறை வல்லமை நம்மிடம் நிறைந்து விடும். இதயத்தின் கதவுகள் திறக்கட்டுமே, இறை இயேசுவை அரசராய் அமரட்டுமே. இதயத்தின் கதவுகள் திறக்கட்டுமே, இறை இயேசுவே அரசராய் அமரட்டுமே. இதோ இறைவனின் செம்மறியே, இவரே நம் பாவம் போக்குகிறார். இறைவனின் செம்மறியே, இவரே நம் பாவம் போக்குகிறார். அவரில் அமைதியை ஆக்குகிறார், அவரில் அமைதியை ஆக்குகிறார். தாயும் தந்தையுமான எங்களுக்கு எல்லாமாக இருக்கக்கூடிய அன்பு தெய்வமே இறைவா, புனித பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகம் 11வது அதிகாரத்திலே தான் பட்ட வேதனைகளை, துன்பங்களை, துயரங்களை மக்களோடு அவர் பகிர்ந்து கொள்வதை பார்க்கிறோம். அறிவிலி என்ற தன்மையோடு நான் உங்களுக்கு எழுதுகிறேன். நான் வேதனைகள் பல உற்றேன். பல நேரங்களிலே கற்களால் எரியப்பட்டிருக்கிறேன். பல நாட்கள் சிறையிலே இருந்தேன். குளிரிலும் பனியிலும் தவித்திருந்தேன். பல நாட்கள் ஆடையின்றி இருந்தேன். வறுமையிலே பீடிக்கப்பட்டிருந்தேன். கடல் பயணத்தின் போது படகுகள் உடைபட்டு கடலிலே தத்தளித்திருக்கிறேன். எத்தனை வேதனைகள், எத்தனை அழுகுரல்கள், ஓலங்கள் ஒவ்வொன்றையும் அனுபவித்திருக்கிறேன்.
ஆயினும் அறிவிலி என்ற தன்மையோடு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நான் வல்லமை என்று ஒன்றை சொல்வேனெனில் அது என் வலுவின்மையை மட்டுமே சொல்வேன் என்பதை போன்று ஆண்டவரே, எங்களுடைய வலுவின்மைகளை உமது பாதத்திலே காணிக்கையாக அர்ப்பணிக்கின்றோம். எங்களுடைய வலுவின்மைகளை நீரே வல்லமைகளாக மாற்றக்கூடியவர் என்பதை நம்புகின்றோம். நீரே எங்களுடைய காயங்களை, எங்களுடைய துன்பத் துயரங்களை, நோய் நொடிகளை எல்லாம் இல்லாமையாக்குவீர் என்று நம்பி உமது பாதத்திலே ஆண்டவரே உமது வல்லமைக்காக ஜெபிக்கின்றோம். உமது ஆசீர்வாதத்தினால், உமது தொடர் அன்பினால் எங்களுக்கு ஊட்டம் அளித்து, உற்சாகம் அளித்து, ஆற்றுப்படுத்தி, மீண்டுமாக எங்களுடைய வலுவின்மையிலும் ஆண்டவரை உம்மை ஆராதிக்க, உம்மை போற்ற, உம்மில் வளர எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். 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 மாண்புயரில் வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
வாழ்க மரியே, வாழ்க 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 இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.